ஹெல்த்தியான ராகி பன் தோசை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இன்ஸ்டன்டா டக்கு டக்குன்னு டிஃபன் செய்ய நேரம் இல்லாதப்போ இன்ஸ்டன்டா இந்த மாதிரி செஞ்சிருங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். மிக்ஸி ஜார்ல 1/2 கப் அளவுக்கு வெள்ளை ரவை, 1 கப் அளவுக்கு ராகி மாவு, 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. அரைச்ச மாவை பாத்திரத்துல ஊத்திட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து தோசை மாவு மாதிரி நல்லா கரைச்சு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுருங்க. பேன்ல ஆயில் சேர்த்துட்டு கடுகு, ஜீரகம், கட் பண்ண இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி கருவேப்பிலை, தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடியையும் சேர்த்து நல்லா கலந்து இறக்கி வச்சிருங்க. மாவு நல்லா ஊறி வந்ததுக்கு அப்புறமா கட் பண்ண வெங்காயம், தாளிப்பையும் சேர்த்து உப்பு, பேக்கிங் சோடாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி தலையையும் சேர்த்து நல்லா கலந்து தாளிப்பு கரண்டியில எண்ணெயை நல்லா தடவி 1/2 கரண்டி அளவுக்கு ராகி மாவை ஊத்திட்டு கரைச்சி வச்ச மாவை ஊத்திட்டு மீடியம் ஃபிளேம்லயே ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஒரு சைடு நல்லா பன் தோசை வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விட்டு ஒரு செகண்ட் விட்டு எடுத்தீங்கன்னா செம்ம டேஸ்டியான இன்ஸ்டன்ட் ராகி பன் தோசை ரெடி. ஹெல்த்தியா டேஸ்டியா இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.